மாணிக்கம் யோகேஸ்வரன் அவர்களின் பேட்டியை கேட்டீர்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக நாம் திருவல்லிக்கேணி பற்றி பிரகன்நாயகி சத்யநாராயண் வழங்கும் உரையை கேட்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து உலக புகழ் பெற்ற இலக்கண வித்தகர் பாணினி பற்றி நாகராஜன் உரையாற்ற இருக்கிறார். இதோ பிரகன்நாயகி சத்யநாராயணன் திருவல்லிக்கேணி பற்றி உரையாற்றுகிறார். ஞானமயம் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகன்நாயகி சத்யநாராயணன். வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதில் இன்கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் பொழுது ஏத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருமங்கையாழ்வார் திருவடி போற்றி. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது 108 வைணவ திவ்ய கஷேத்திரங்களுள் ஒன்றான திருவல்லிக்கேணி திருத்தலம் ஆகும். இத்திருத்தலம் தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ளது. இதில் அமைந்துள்ள பார்த்தசாரதி கோவில் சென்னையில் உள்ள கடற்கரை அருகில் உள்ளது. மூலவரின் திருநாமம் வேங்கட கிருஷ்ணன். நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி, தாயார் ருக்மணி தாயார். விமானம் ஆனந்த விமானம். தீர்த்தம் கைரவிரணி புஷ்கரிணி. மங்களாசாசனம் பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், திருமங்கையாழ்வார். சென்னை நகரில் மிக பழமையான பகுதியாகும் இது. மயிலாப்பூரை அருகில் கொண்டு விளங்கும் இந்த தலம் மிகவும் பிரசித்தமான தலமாகும். இங்குள்ள பார்த்தசாரதி கோவிலின் முன்னால் அமைந்துள்ள அல்லி மலர் நிறைந்துள்ள குளத்தால் இது அல்லிக்கேணி என்ற பெயரை பெற்றது. முன்பொரு காலத்தில் இது துளசி வனத்தின் நடுவே அமைந்திருந்தது. இத்தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் பிருந்தாரண்ய மகாத்மியம் என்ற பகுதியில் கூறப்பட்டுள்ளது. பிருந்தம் என்றால் துளசி, ஆரண்யம் என்றால் காடு என்று பொருள். எனவே பிருந்தாரண்யம் என்றால் துளசி வனம் என்ற பொருள். முன்பொரு காலத்தில் சுமதி என்ற மன்னன் வேங்கடமலையில் திருவேங்கடமுடையானை வழிபட்டு அர்ஜுனனுக்கு தேரோட்டிய கண்ணனாக பெருமாளை தரிசிக்க எண்ணி தவம் புரிந்தான். பகவான் அவனிடம் கைவரணி தீர்த்தம் கொண்டு பிருந்தாரண்யம் வந்து நீ விரும்பிய தோற்றத்துடன் என்னை தரிசிப்பாயாக என்று அருள் பாலித்தார். அவ்வனமே வியாசருக்கும் சுமதி ராஜாவுக்கும் 2 திருக்கரங்களுடன் வேங்கட கிருஷ்ணனாக காட்சி தந்தார். வேங்கடவனால் காட்டப்பட்டதால் வேங்கட கிருஷ்ணன் என்ற திருநாமம் ஏற்பட்டது. கர்ப்பகிரகத்தில் குடும்ப சமேதராய் ருக்மிணி, பலராமன், பிரத்யும்னன், அனிருத்தனுடன் கிருஷ்ணன் எழுந்தருளியுள்ளார். மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மரால் அம்புகளால் துளைக்கப்பட்ட வடுக்கள் திருமுகத்தில் திகழ உற்சவர் பார்த்தசாரதி இன்றும் காட்சி தருகிறார். இங்குள்ள தீர்த்தத்தில் இந்திர, சோம, அக்னி, மீன, விஷ்ணு ஆகிய 5 தீர்த்தங்கள் சூழ்ந்துள்ளதாய் ஐதீகம். வைணவ திருத்தலங்களுள் முக்கியமானதாக உள்ள திருவேங்கடம், திருவரங்கம், கச்சி ஆகிய 3 தல பெருமாள்களும் இங்குள்ளது ஒரு தனி சிறப்பாகும். இத்தலத்திற்கு பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகிய 3வரும் மங்களாசாசனம் செய்துள்ளனர். இங்குள்ள மூலவரான வேங்கட கிருஷ்ணன் கம்பீரமான மீசையுடன் காட்சி தருகிறார். 108 திவ்ய கஷேத்திரங்களுள் இப்படி மீசையுடன் காட்சி தருவது இத்தலத்தில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தகுந்தது. ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில் வைகானச பகவத் சாஸ்திரப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அந்த விதிப்படியே பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. மானுட வாசுதேவன் மற்றும் பரவாசுதேவன் என்று 2 விதமாக சொல்லப்படுவதில் இங்கு மானுட வாசுதேவனாக குடும்பத்துடன் கிருஷ்ணன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். ஆக யுக்தியையும் புத்தியையும் சேர்த்து பொருத்தமான வடிவத்தில் விக்கிரகத்தை அமைத்து இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதால் பெருமாள் இங்கு மீசையுடன் தோற்றமளிக்கிறார். இங்கு பெருமாள் தனது சுதர்சன சக்கரம் இல்லாமலும் காட்சி தருகிறார். போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று வாக்களித்ததால் அவர் கையில் ஆயுதம் இல்லை. ஆனால் போரின் ஆரம்பம் மற்றும் முடிவினை தெரிவிக்கும் வகையில் சங்கத்தை மட்டும் ஏந்தியுள்ளார்.
உற்சவ மூர்த்தியும் தன் கதாயுதம் இல்லாமல் செங்கோலுடன் காட்சி தருகிறார். இங்கு தங்கத்தால் ஆகிய 2 கருட வாகனங்கள் உள்ளன. பெரிய கருட வாகனத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி வருடத்தில் 7 முறை உலா வருகிறார். சிறிய கருட வாகனம் ஸ்ரீரங்கநாதருடைய வாகனமாக அமைகிறது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் இங்குள்ள அல்லிக்கிணற்றில் தான் பிறந்தார் என்றும், அவர் இங்கு ஓடிக்கொண்டிருந்த கைரவிரணி நதி வழியே பார்த்தசாரதி கோவிலில் உள்ள வேங்கட கிருஷ்ணனை தொழ வந்தார் என்றும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. இது 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவில் என்று வரலாறு தெரிவிக்கிறது. கோவிலின் முன் மண்டபம் தொண்டைமானால் கட்டப்பட்டது என்பதை திருமங்கை ஆழ்வார் குறிப்பிடுகிறார் இப்படி: மண்ணு தன் பொழிலும் வாவியும் மதிலும் மாட மாளிகையும் மண்டபமும் தென்னன் தொண்டையர்கோன் செய்த நன்மயிலை திருவெல்லிக்கேணி என்கிறார் அவர். வேங்கட கிருஷ்ணனின் புகழை விரும்பி பாடினால் அது பிறப்பை அறுக்கும் மருந்தாகும் என்கிறது 108 திருப்பதி அந்தாதி. இந்த பகுதியில்தான் பாரதியார் வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்த இல்லம் பாரதியார் நினைவில்லமாக இப்பொழுது திகழ்கிறது. அதேபோல் விவேகானந்தர் தங்கிய ஐஸ் ஹவுஸின் பெயரானது 1963ஆம் ஆண்டு விவேகானந்தர் இல்லம் என்று மாற்றப்பட்டது. காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ பார்த்தசாரதியும் ருக்மணி தாயாரும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பிரணாயகி சத்யநாதன் அவர்களே. ஒரு சிறப்பான தொகுப்பை திருவல்லிக்கேணி பற்றி அளித்தீர்கள். மிக்க நன்றி. இன்று நிகழ்ச்சியில் இறுதியாக நாம் உலக புகழ்பெற்ற சம்ஸ்கிருத இலக்கண வித்தகர் பாணினி பற்றி பெங்களூர் நாகராஜன் வழங்கிய உரையை கேட்க இருக்கிறோம். இதோ பெங்களூர் நாகராஜன். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, திரு கல்யாண்ஜி அவர்களே, லண்டன் திரு சுவாமிநாதன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு மாணிக்கம் யோகேசன் அவர்களே, நாகராஜன் வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் சமஸ்கிருத மொழியின் இலக்கணத்தை வகுத்து எழுதிய மகரிஷி பாணினி பற்றி சிந்திக்க போகின்றோம். முதலாக இப்படி ஒரு இலக்கண நூலை வகுத்தவர் இவரே. பாணினி இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் காந்தாரத்தில் அட்டோக் என்ற நகரில் உள்ள சாலாதுரா என்ற கிராமத்தில் பாணினா என்பவருக்கும் தக்ஷி என்பவருக்கும் மகனாக பிறந்தார். ஆனால் அவர் தன் வாழ்க்கையில் பெரும்பகுதியை பாடலிபுத்திரத்தில் அங்கேதான் அறிஞர்கள் சாலாதுராவில் பிறந்திருந்தாலும் கூட பாடலும் பர்த்ருஹரி பாணினியை ஒரு சிஸ்டா என்று கூறுகின்றனர். சிஸ்டா என்பவர்கள் பிராமணர்களின் ஒரு பிரிவு. அவர்கள் சாஸ்திரங்களை நன்கு கற்றவர்கள், உலக இன்பங்களை துறந்தவர்கள், இமயமலையிலும் காலகாவனம் எனப்படும் வங்காள பிராந்திய காடுகளிலும் விந்திய மலையிலும் ஆரவல்லி மலையிலும் வாழ்க்கையை கழித்தவர்கள். இவர் வாழ்ந்த காலம் குறித்து அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. டாக்டர் கோல்ஸ்டக்கரும் பண்டார்கரும் இவர் கிறிஸ்துவுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக குறிப்பிடுகின்றனர். ஆனால் வின்சென்ட் ஸ்மித் மற்றும் பெல்வெல்கர் ஆகியோர் கிறிஸ்துவுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்ததாக கூறுகின்றனர். பாணினி புத்தரை பற்றி ஒன்றும் குறிப்பிடாததால் அவர் புத்தர் காலத்திற்கு முன் வாழ்ந்தவராக கருதப்படுகிறது. விருதுகளை பற்றி அவர் நன்கு அறிந்திருப்பதாக அவர் கிறிஸ்துவுக்கு முன்னர் 6ஆம் நூற்றாண்டில் பாணினியை தாக்சியின் மகனே பரிசி என்றும் பகவான் என்றும் அழைக்கின்றார். பாணினி என்று கூறுகிறார். மிக முக்கியமான இலக்கண கர்த்தாக்கள் தனக்கு முன்னர் இருந்ததாக பாணினி குறிப்பிடுகின்றார். இவர்களில் 10 பேரை அவர் குறிப்பிட்டாலும் கூட அவர்கள் இயற்றிய நூல் ஒன்று கூட நம்மிடையே இன்று இல்லை. பாணினி தான் வகுத்த விதி ஒன்று பழைய விதியுடன் ஒத்துப்போகவில்லை என்று தெரிந்தால் முந்தைய விதி என்ன என்பதையும் மாற்றாக தருகிறார். இலக்கணத்தை வடமொழியில் வியாக்கரணம் என்று சொல்கின்றோம். இலக்கணம் என்று வழக்கு மொழியில் நாம் கூறுவதிலிருந்து வியாக்கரணம் சற்று மாறுபடுகிறது. லத்தீன் வழியிலே பிறந்த இதர விதிகளை கூறுகையில் சமஸ்கிருத வியாக்கரணமானது மொழியின் அறிவியலாக அமைகிறது என்பதை காண்கின்றோம். சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் என்று இதை கூறலாம். இதில் அடங்கி இருப்பவை போனடிக்ஸ், எட்டிமாலஜி, அக்சென்டுவேஷன், சின்டாக்ஸ், வேர்ட் ஃபார்மேஷன் பை கன்ஜுகேஷன் அண்ட் செமாண்டிக்ஸ். இவர் எழுதிய நூலின் பேர் அஷ்டாத்தியாயி.
பெயரே இது 8 அத்தியாயங்கள் கொண்டது என்பதை தெரிவிக்கிறது. இந்த ஒவ்வொரு அத்தியாயமும் 4 பாதங்களை கொண்டிருக்கிறது. இது மொத்தம் 3995, அதாவது 4000 என்று வைத்துக் கொள்ளலாம், சூத்திரங்களை கொண்டிருக்கிறது. இது வேதத்தின் அடிப்படையானது. தாதுபடா, கணபாதா, பரிபாஷா, லிங்கானுசாசனா ஆகிய உப உரைகளை கொண்டிருக்கிறது. சிவபிரானின் அருளால் உத்வேகம் பெற்று அவர் தனது நூலை ஏற்றியுள்ளார். சீன யுவான் சுவாங் உலக மொழிகள் அனைத்தும் பாணினியத்திலிருந்தே தமது இலக்கணத்தை கொண்டுள்ளது என்கிறார். இவரை பற்றிய சுவையான வரலாறு ஒன்று உண்டு. பாடலிபுத்திரத்தில் வர்சா என்று அறிஞர் வாழ்ந்து வந்தார். அவரிடமே கல்வி கற்றார் பாணினி. நாளடைவில் வர்சாவுக்கு அதிகமான மாணவர்கள் சேர்ந்தனர். அவர்கள் மிகவும் மந்தபுத்தி கொண்டவராக பாணினி இருந்தார். ஆனால் அவர் குருவுக்கும் குரு பத்தினிக்கும் நல்ல சேவை செய்து வந்தார். பாணினி மீது மிகுந்த அன்பு இருந்தது. அவர் பாணினியை அழைத்து இமயமலைக்கு சென்று சிவனைக்கு இமயமலையில் பாணினி தவம் செய்ய சிவன் அவருக்கு காட்சி தந்து அவரை சமஸ்கிருத இலக்கணம் எழுத அருள்வாளித்தார். மீண்டும் பாடலிபுத்திரத்துக்கு தான் இயற்றிய இலக்கணங்களுடன் பாணினி வந்தார். அப்போது வர்சாவிடம் பயின்ற இன்னொரு சீடரான வரருச்சி இந்திரனால் இயற்றிய இன்னொரு இலக்கண நூலை கொண்டு வந்திருந்தார். பாணினிக்கும் வரருச்சியை இருக்கும் ஒரு பெரிய வாது போர் நடந்தது. இருவரும் ஒருவரைய வாது கழைத்தனர். 8 நாட்கள் நீண்ட விவாதம் நடந்தது. 8ஆம் நாளன்று வரருச்சி பாணினியை தோற்கடித்தார். அப்போது வானிலிருந்து ஒரு பெரும் ரீங்கார ஒலி கேட்டது. வரருச்சியின் இலக்கண புத்தகம் அழிக்கப்பட்டது. பின்னர் பாணினி தனது சகாக்கள் அனைவரையும் தோற்கடித்தார். பெரும் இலக்கண வித்வானாக திகழ்ந்தார். பாணினி சிவனை நோக்கி தவம் செய்த போது சிவன் அவர் முன்னே தோன்றி நடனமாடலானார். தனது உடுக்கையை சிவபிரான் 14 முறை அடித்தார். அதிலிருந்து 5 அயஹவரட்டு உள்ளிட்ட 14 ஒலிகள் எழுந்தன. பாணினி இந்த 14 சூத்திரங்களாக அமைத்தார். இவை பிரத்யாகார சூத்திரங்கள் என அழைக்கப்படுகின்றன. இப்போது இவை மாகேஸ்வர சூத்திரங்கள் என்று அழைக்கின்றனர். சம்ஸ்கிருத மொழிக்கு உள்ள சிறப்புகளை ஒன்று கடப்பயாதி அமைப்பு முறையாகும். அது என்ன கடப்பயாதி முறை? சம்ஸ்கிருதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் உண்டு. தாங்கள் சொல்ல வந்ததை இந்த கடப்பயாதி அமைப்பு முறை மூலமாக ஏராளமான கவிஞர்களும் அறிஞர்களும் கூறிவிடுவார்கள். நாராயணியம் இயற்றிய நாராயண பட்டத்தை தான் எந்த ஆண்டு இந்த நூலை ஏற்றி இந்த அமைப்பை பயன்படுத்தியே ஷம் என்ற வார்த்தையுடன் முடிகிறது. இந்த வார்த்தைகளுக்கான எண் கடப்பயாதி சங்கியா முறைப்படி 17-12-210 ஆகும். கலியுகத்தின் ஆரம்பத்திலிருந்து எண்ணி பார்த்தால் 1586ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி என்று வருகிறது. அன்றுதான் நாராயணன் எழுதி முடிக்கப்பட்ட நூலகம். மகாபாரதத்திலே ஆதி பருவத்தில் முதல் ஸ்லோகம் நாராயணம் நமஸ்தயம் நரம் செய்வ நரோத்மம் தேவியும் சரஸ்வதியும் செய்வ ததோ ஜெயமுதிரியே என்று ஆரம்பிக்கிறது. இதிலிருந்து மகாபாரத்தின் பெயர் ஜெய என்று தெரிகிறது. ஜ என்ற எழுத்திற்குரிய எண் 8, ஏ என்ற எழுத்திற்குரிய எண் 1. ஆக 81 என்ற இதை திருப்பி போட்டால் வருவது 18. மகாபாரதத்தில் 18 பருவங்கள் உள்ளது. கீதையிலே 18 அத்தியாயங்கள் உள்ளது. மகாபாரத போர் 18 நாட்கள் நடந்தது. ஆக ஜெய என்ற இந்த பெயர் பொருள் புரிந்த ஒன்றாக இருக்கிறது. கடப்பயாதி சங்கியா இதை சூசகமாக விளக்குகிறது. விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே இறுதியிலே சொல்லப்படும் முக்கியமான சுலோகம் ஒன்று உண்டு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம 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 என்று 3 முறை உச்சரித்தால் அது 1000 முறை உச்சரித்ததற்கு சமமாகும் என்பது இதன் பொருள். அது எப்படி 1000 உச்சரித்தது போல ஆகும்? 3 முறை சொன்னால் இந்த கேள்விக்கு விடை கடப்பயாதி அமைப்பிலே இருக்கிறது. கடப்பயாதி அமைப்பின்படி ரா என்றால் 2, ம என்றால் 5. ஆக ராம என்றால் 2 × 5 அதாவது 10. ராம என்று 3 முறை சொன்னால் வரும் எண் 1000. 10 × 10 × 10 1000. இது கடப்பயாதி முறை மூலமாக வரும் எண்கள் அற்புதமான உண்மைகளை சொல்லி என்ன என்பதை ஏராளமான விஞ்ஞானிகள் நிரூபித்தனர். மந்திரங்களில் உச்சரிப்பு மிக முக்கியம். யாக்ஞவல்ய ஸ்மிருதி ஒரு புலியானது எப்படி தன் குட்டியை வாயிலே கவி எடுத்துச் சொல்லுமோ அதே போல ஒருவர் ஒரு சொல்லை உச்சரிக்க வேண்டும் என்று கூறுகிறது. இதை பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை மனனம் செய்து ஓதி வரும் வேத பண்டிதர்களை நாம் பார்க்கலாம். 3000 வருடத்திற்கு முந்தைய வேத மந்திரங்களை 40,000 முதல் 1,00,000 வார்த்தைகள் உள்ளதை அவர்கள் மனப்பாடம் செய்து உச்சரிப்பு தவறாமல் ஓதுவது அதிசயமான ஒரு விஷயம் அல்லவா? சம்ஸ்கிருதத்தின் பயனை ஆராய புகுந்தார் ஜேம்ஸ் ஹார்ஸ்டல் என்ற ஒரு விஞ்ஞானி. இவர் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட். டெல்லிக்கு வந்த இவர் டெல்லி பகுதியில் இருந்த பல்வேறு பள்ளியிலிருந்து வேத பண்டிதர்களை ஆய்வுக்காக அழைத்தார். மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் எனப்படும் எம்ஆர்ஐ சாதனத்தால் வேத பண்டிதர்களின் மூளையை இவர் படம் பிடித்தார். வேதம் போதும் வேத பண்டிதர்களின் மூளையை
அதிசயத்தக்க விதமாக பல்வேறு மூளை பகுதிகள் பெரிதாக இருப்பதை காண்பித்தன. மூளையில் காணப்படும் கிரே மேட்டர் எனப்படும் சாம்பல் நிற பொருளானது 10% மூளையின் இரு செமிப்ரல் ஹெமிஸ்பியரிலும் அதிகமாக இருப்பதை இவர் கண்டறிந்தார். இவை உச்சரிக்கின்ற திறனை கூட்டுவதோடு ஒலியை மிகச் சரியாக திறம்பட வழங்க உதவுகின்றனவாகும். மறதி ஏற்படாது என்பது இன்னும் பல பயன்களையும் அவர் பட்டியலிடுகிறார். இதற்கு அவர் சான்ஸ்கிரிட் எஃபெக்ட் என்று பெயரிட்டார். கம்ப்யூட்டர் புரோகிராமிற்கு பொருத்தமான மொழி சமஸ்கிருதம் என்று நாசா கருத்து தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தகுந்தது. ஆக இப்படி சமஸ்கிருதத்துக்கு ஒரு அருமையான இலக்கணத்தை வகுத்து அதை உலகின் ஒப்பற்ற மொழியாக நிகழ வைத்ததில் பாணினியின் பங்கு மகத்தானது, வியக்கத்தக்கது, பிரமிக்க வைப்பது. சூரிய சந்திரர் உள்ளவரை சம்ஸ்கிருதன் புகழுடன் நிலைத்திருக்கும். சம்ஸ்கிருதம் உலகில் உள்ளவரை பாணினியின் புகழும் நிலைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க பழனி, வளர்க சம்ஸ்கிருதம். நன்றி, வணக்கம். நன்றி நாகராஜன் அவர்களே. இதுவரை நேயர்கள் கேட்டது நாகராஜன் வழங்கிய பாணினி பற்றிய சிறப்புரை. நேயர்களே, அடுத்தபடியாக நாம் சந்திக்க இருப்பது 2025ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி. ஆகையால் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே.